வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, பாட்டியின் வீடு சிறுகதை. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த வருஷம் லீவுக்கும் அம்மன் குடி போவேன்னு பரத் ஒத்த காலில் நிற்கிறானே, அங்க அப்படி என்னதான் வச்சிருக்கோ. 2 மாசமும் தெருப்புழுதியில விளையாடி ஊர் மேய்ஞ்சிட்டு கருத்து போய் ஆளே அடையாளம் தெரியாம வருவான். லக்ஷ்மண் ராம் மாதிரி ஒரு டென்னிஸ், வயலின், ஸ்விம்மிங்னு போறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல பாருங்கோ. நீங்க சொல்லப்படாதோ. பானு பொறிந்து தள்ளிவிட்டாள். நாதனுக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் உள்ளூர அவருக்கும் சந்தோஷம்தான். சொந்த அம்மாவாயிற்றே. அதுவும் இந்த 60 வயதில் தன்னந்தனியாய் தன்னால் தான் போக முடியவில்லை. பானுவும் போக மாட்டாள். அட்லீஸ்ட் ஒரு பேரனாவது பாட்டி மேல் இவ்வளவு கரிசனமாய் இருக்கும்போது அதை கெடுப்பானேன். ஆனால் பானு சொல்வதிலும் நியாயம் இருக்கத்தான் செய்கிறது. மற்ற 2 பசங்களும் ஒரு நிமிஷம் வேஸ்ட் பண்ணாமல் பிரெஞ்சு, டென்னிஸ் என்று மாறி மாறி போகும்போது இவன் மட்டும் பாட்டி பாட்டின்னு. பானு, நான் சொல்லி பார்க்குறேன். ஆனால் உனக்கு தான் பரத்தை பற்றி நன்னா தெரியுமே. பிடிச்சா பிடிச்ச பிடிதான். ராமநாதன், பானுமதி தம்பதிகளுக்கு 3 பையன்கள். ராம், லக்ஷ்மண், பரத். நாதனுக்கு சொந்த ஊர் கும்பகோணத்தில் உள்ள அம்மன்குடி கிராமம். அக்ரஹாரத்தில் 6 கிரவுண்டில் 4 கட்டு வீடு. பள்ளிக்கூடம் எல்லாம் கும்பகோணத்தில் தான். அப்பா ராஜகோபாலன் பெரிய மிராசுதார். 6 அடி உயரத்தில் நெடுவென்று உயர்ந்த சிவந்த மெலிந்த உருவம். பின்னால் சின்னதாய் குடுமி. அவர் வைத்ததுதான் சட்டம். மறு பேச்சு பேச யாருக்கு தைரியம் வரும்? மனைவி பூரணி உட்பட. பூரணியும் ராஜகோபாலனுக்கு சளைத்தவள் இல்லை. அவளுடைய தகப்பனார் நடேச ஐயருக்கோ ஊரில் இருக்கும் நஞ்சை புஞ்சையில் பாதிக்கு மேல் சொந்தம். ஆனால் அவர் பரம சாது. அதிர்ந்து ஒரு வார்த்தை வராது. பெண்ணும் அதே மாதிரிதான். பார்க்க ரவிவர்மா ஓவியம் போல் பூரண அழகி. ஆனால் குட்ட குட்ட குனியும் ரகம் இல்லை. மௌனமாய் இருந்து கொண்டே தனது காரியத்தை சாதித்து கொள்ளும் புத்திசாலி. ஆஸ்திக்கும் ஆசைக்குமாய் அன்னபூரணி ஒருத்திதான். அவளும் சாஸ்திரம் சம்பிரதாயம் எல்லாம் தெரிந்து வளர்ந்த பெண்தான். ஆனால் ஆண் ஆதிக்கத்தை அவளுடைய குடும்பத்தில் அனுபவித்ததே இல்லை. ராஜகோபாலனின் அதிகார தோரணை அவளை முதலில் பயமுறுத்தியது. போக போக அவர் மேல் ஒரு விதமான வெறுப்புணர்ச்சி தோன்ற ஆரம்பித்தது. அவர் ஆட்டுவிக்கும் ஒரு பொம்மை போல இருப்பதற்கு அவளுக்கு தன்மானம் இடம் கொடுக்கவில்லை. கோபாலின் ஒரு விதவை தமக்கை கூடவே இருந்தார். அவர் மட்டும் இல்லாமல் இருந்தால் நினைத்து பார்க்கவே தைரியம் இல்லை. இதெல்லாம் சமாளித்து கொண்டவளுக்கு ஒன்றை மட்டும் ஜீரணித்து கொள்ள முடியவில்லை. அவருடைய பெண்கள் சகவாசம். நினைக்கவே அருவருப்பாயிருக்கும். ஊருக்கே தெரிந்த விஷயம் தங்களுக்கு எப்படி தெரியாமல் போனது? அவருடைய நடத்தையை கூட அவள் ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை. ஆனால் ஒன்றுமே நடக்காத மாதிரி எல்லாரையும் அதிகாரம் பண்ணும் அவரது ஆணவ போக்கு அவள் மனதை மிகவும் துன்புறுத்தியது. எப்படியோ 2 ஆண் குழந்தைகளும் பிறந்தன. மூத்தவன் ராமநாதன் அப்பாவிடமிருந்து ஒதுங்கியே இருந்தான். சின்னவன் கைலாசம் 3 வயது வரை பேசவில்லை. பிறக்கும் போதே இருதயத்தில் ஏதோ கோளாறு. 10 வயசு வரைதான் அவனுடைய ஆயுசு. இப்போது நாதன் சென்னையில் பெயர் பெற்ற நாதன் அண்ட் நாதன் ஆடிட்டிங் கம்பெனியின் பார்ட்னர். அப்பாவிடம் பைசா எதிர்பார்க்காமல் சுயமாகவே சம்பாதித்தது. மனைவி பானுமதி ஒரு வக்கீல். சமூக தொண்டில் முழு மூச்சாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டவள். சாம்பு வையர் சமையலை தவிர ஆளின் ஆள் நாதனின் வலதுகை. ராம், லக்ஷ்மண், பரத் 3 பிள்ளைகள். ராஜகோபாலன் 2 தடவைதான் பிள்ளை வீட்டிற்கு வந்திருக்கிறார். ராம் லக்ஷ்மணனின் புண்ணியா ஜனனத்துக்கு. அப்புறம் எட்டி கூட பார்க்கவில்லை. நாதனுக்கும் ஒட்டவில்லை. 2 தடவை நாதனும் பானுவும் குழந்தைகளை கூட்டிக் கொண்டு அம்மன்குடி போயிருக்கிறார்கள். ராமுக்கும் லக்ஷ்மணனுக்கும் அங்கே அவ்வளவாய் பிடிக்கவில்லை.
ஆனால் பரத் மட்டும் வரும்போது பாட்டி பாட்டி என்று அழுவான். ஏக்கத்தில் ஒரு தடவை ஜுரம் கூட வந்துவிட்டது. பூரணி மட்டும் வருஷத்துக்கு 2 தடவை வந்து விடுவாள். அதுவும் பரத் என்றால் உயிர். கைலாசத்தை ஞாபகப்படுத்துவதால் கூட இருக்கலாம். அவளும் கணவனின் மறைவுக்கு பின் வருவதை நிறுத்திவிட்டாள். இதெல்லாம் பழங்கதை. இப்போது பரத்துக்கு பாட்டியை பார்த்தே ஆக வேண்டும். அம்மன் குடி நினைவே காவிரி தண்ணீர் போல இனித்தது. 10 வயசான பரத்தை தனியாக கும்பகோணம் அனுப்ப பயம். பூவையா நடேச ஐயரிடம் ஒட்டிக்கொண்டு 40 வருஷம் ஆகிறது. அவனை பூரணிக்கு துணையாக அனுப்பிவிட்டார் நடேச ஐயர். சென்னை வந்து பரத்தை கூட்டிக் கொண்டு போய் 1 மாசம் கழித்து திரும்ப கொண்டு வந்து விடுவான். அம்மன் குடி நுழைந்ததும் இடது பக்கம் பெரிய திண்ணை. சாதாரணமாய் இவ்வளவு பெரிய திண்ணை யார் வீட்டிலும் கிடையாது. நடுவில் ஒரு சாய்வு நாற்காலி, பக்கத்தில் ஒரு விசிறி கட்டாயம் இருக்க வேண்டும். கூடவே அந்த வருஷத்து பஞ்சாங்கம். விசிறி காம்பால் அடி வாங்கினவர்களும் உண்டு. மூலையில் சிறிய மண் பானையில் குளிர்ந்த காவிரி தண்ணீர் தினமும் அலம்பி நிரப்ப வேண்டும். மூடி மேல் வெங்கல சொம்பு, தினசரி தினமணி நாளிதழ், ஒரு குட்டி டிரான்சிஸ்டர். குளிக்கும் சாப்பிடும் நேரம் தவிர திண்ணையே கதி. ஒரு நாளைக்கு 2-3 தடவைதான் அவருடைய தரிசனம் பூரணிக்கு கிடைக்கும். அப்போதும் ஒரு கனிவான வார்த்தை, எப்போது வெளியே போவார் வருவார் என்பது யாருக்கும் தெரியாது. மாட்டுச் சலங்கை சத்தம் மட்டுமே அதற்கு சாட்சி. கணபதி அவருடைய பூரண விசுவாசி. கொன்று போட்டாலும் ரகசியத்தை வெளியில் விடமாட்டான். அடுத்து முதல் கட்டு. 4 பேர் உட்கார்ந்து ஆடலாம். அத்தனை பெரிய ஊஞ்சல். அப்புறம் ரேழி, முத்தம், மடுப்பங்கரை, சாமி அலமாரி, காமிரா, உள்தூண் எல்லாம் தேக்கு. 2ஆம் கட்டு. மறுபடியும் ஒரு முத்தம். ஸ்டோர் ரூம், புழக்கடை. அங்கே இருக்கும் இருட்டு அறைதான் 3 நாட்களுக்கு புகலிடம். குளியலறை, கிணறு, பின்னால் மாட்டுக் கொட்டாய். 3ஆம் கட்டு. போய்கொண்டே இருக்கும். முதலில் குழந்தையாய் அங்கு போன போது வாசலுக்கும் கொல்லைக்கும் ஓடிக்கொண்டே இருப்பான். மாட்டு கொட்டாயிலேயே பழியாய் கிடப்பான். கண்ணுக்குட்டி கௌரி அவனுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். கழுத்தை கட்டி கொண்டு விடவே மாட்டான். தைரியமாய் தாத்தா மடியில் போய் உட்காருவான். தாத்தா வெற்றிலையை போடும்போது காம்பை கிள்ளி கொடுப்பான். வாயில் வெற்றிலையை ஊட்டி விடுவான். மற்ற யாருக்குமே இல்லாத பந்தம் பரத்துக்கு மட்டும் எப்படி வந்தது? இதோ இப்போது 10 வயது பையனாய் பாட்டியை பார்க்க கிளம்பி விட்டான். பாட்டியை ஸ்டேஷனில் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியே கட்டி கொண்டான். பரத், எத்தனை நாளாச்சு கண்ணா? நல்ல ஒசந்து போயிட்ட. அடையாளமே தெரியல. ஊர்ல எல்லாரும் சௌக்கியமா? வீடு வரும் வரை எத்தனை கேள்விகள். ஆனால் வீடு வந்ததும் அவனுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. வீட்டு வாசலில் ஒரு பெரிய பூட்டு தொங்கிக் கொண்டிருந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன வீட்டின் முன்னால் வண்டி நின்றது. பாட்டி, அதானே நம்மாம், இங்க இறங்குறோமே. அட, ஞாபகம் வச்சுருக்கியே. உள்ளவா, போக போக விவரமா தெரிஞ்சுப்ப. வீடு கச்சிதமாய் அழகாயிருந்தது. போய் கை கால் அலம்பிண்டு நெத்திக்கு இட்டுண்டு சாமியை நமஸ்காரம் பண்ணிட்டு வா. நீ காப்பி குடிப்பியா இல்ல போன் விட்டாவா? வெறும் பாலா? ஒன்னும் வேண்டாம் பாட்டி, நீ குடுக்கிற காப்பியிலேயே ஒரு வாய் குடு. முதல்ல ஒரு நமஸ்காரம் பண்றேன். பூரணி அவனை அப்படியே மாறி அணைத்து நெற்றியில் முத்தமிட்டாள். பரத், நம்ம ஆத்த திறந்து விடுறேன். எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சிருக்கு. உன் இஷ்டம் போல என்ன வேணா பண்ணிக்கோ. உன்னோட வீடுதாண்டா கண்ணா. பரத்துக்கு மனசில் அரித்து கொண்டே இருந்தது. முதல் நாள் இரவு சுத்தமாய் தூங்கவில்லை. பரத், நீ எதையோ மனசுல போட்டு குழப்பிக்கிற. சமயம் வரும்போது எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? எப்பவும் மாதிரி கலகலப்பா இரு. அதான் எனக்கு பிடிக்கும். சின்ன பையன்தானே. ஒரே நாளில் பழைய கலகலப்பு வந்து விட்டது. 2 வயது குழந்தையா இருந்தபோது பாட்டியின் கையை பிடித்து கொண்டு கைலாசநாதர் கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்தது இன்னும் பசுமையாக ஞாபகத்தில் இருந்தது. அப்புறம் தாத்தா போன போது 13ஆம் நாள் சுப ஸ்வீகாரம் முடிந்த கையோடு எல்லோருடனும் வந்ததுதான் கடைசி. தோ பாட்டியுடன் மறுபடியும்.
மகிஷாசுர மர்த்தினி கோலத்தில் அம்மன் குடிகொண்டிருக்கும் ஸ்தலம் அல்லவா தேவி வனம் என்று அழைக்கப்படும் அவளின் இருப்பிடம் பார்க்க பார்க்க தெவிட்டா அழகு. எப்போதுமே வீணையுடன் காட்சியளிக்கும் கலைமகள் யோக நிலையில் அமர்ந்து அருள் பாலிக்கும் ஒரே கோவில். பரத், உனக்கு இங்கதான் வித்யாரம்பம் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஆனா நடக்கல. நாம ஆசைப்படுறது எல்லாமே நடந்துட்டா. பாட்டி அவனுக்கு பிடித்ததையெல்லாம் அழுக்காமல் செய்து கொடுப்பாள். வெள்ள தோசை, அடை, பால் பாயசம், சர்க்கரை பொங்கல், கடலை உருண்டை, மனோகரம், போளி, கொழுக்கட்டை. சாயங்காலம் விளக்கேற்றியதும் 1 மணி நேரம் பாராயணம். பூரணி நிறைய புராண கதைகள் சொல்வாள். ஹரி பக்தர்களின் மகிமையை கூறும் பக்த விஜயத்தில் இருந்து தினமும் ஒரு அத்தியாயத்தை அவனை படிக்க சொல்வாள். திரும்பி போகும்போது மனசு நிறைய மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிறைந்திருக்கும். 15 வயது பையனாய் இந்த 5 வருஷத்தில் பாட்டியை முழுவதும் அறிந்தவனாய் அம்மன்குடி வருகிறான் பரத். பூரணி தான் சொன்னபடி அவனுக்கு நடந்ததை கொஞ்சம் கொஞ்சமாய் ஒவ்வொரு தடவையும் சொன்ன கதை. தாத்தான்னா ஊரே நடுங்கும். ரொம்பவே நாணயமானவர். காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருந்தாலும் வேலை செய்யறாவாளுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார். ஆனா யாராவது தப்பு பண்ணிட்டான்னு தெரிஞ்சா விசிறி காம்பு பிஞ்சுடும். என்கிட்ட வந்த நாள் முதலே பெரிய பிரியமெல்லாம் கிடையாது. காலம் வர குளிச்சு சுவாமி ரூமுக்கு வந்து நெத்திக்கிட்டு போவார். சுட சுட காப்பி திண்ணைக்கு போகணும். கொஞ்சம் ஆறி இருந்தா கூட அத்தனை கோபம். துண்டால பிடிச்சுதான் குடிப்பார். ஒரு நாள் ஆறி போச்சுன்னு டம்ளரோட வீசி எரிஞ்சார். அடுத்த நாள்ல இருந்து கணபதி கிட்ட கொடுத்து விட்டேன். என் மேல கோச்சுண்டு 1 வாரம் மௌன விரதம். 10 மணிக்கு டான்னு தட்டு வச்சாகணும். இதுல உப்பில்ல புளி இல்லைன்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டார். மௌனம் மௌனம். நேரமானா மட்டும்தான் துர்வாச அவதாரம். அப்புறம் சாயங்காலம் 7 மணிக்கு டிஃபன். படுக்க மட்டும்தான் உள்ள வருவார். அது வரைக்கும் நான் இருக்கணும் செத்தேனேனான்னு கூட தெரியாது. எனக்கு இப்படி இருந்து பழக்கமே இல்லை. வீட்டில் மனுஷா இருந்தும் தனியா இருக்கிறது எவ்வளவு கொடுமைங்கிறது அனுபவிச்சாளுக்கு மட்டும்தான் புரியும். நல்ல வேளை, நிறைய புஸ்தகம், வீடு முழுக்க எல்லாமே அத்தை எனக்கு கொடுத்தது. அத்தை மாதிரி ஒரு மனுஷிய பார்க்க முடியாது. 10 வயசுல கல்யாணமாகி 18 வயசுல புருஷனும் போயாச்சு. இந்த விஷயத்துல உங்க தாத்தா தெய்வம் தான். கூட வச்சுண்டு நல்ல மாதிரியா கரை சேர்த்துட்டாரே. நான் இப்போ சொல்ல போற விஷயம் எவ்வளவு தூரம் உனக்கு புரியும்னு தெரியல. எனக்கே கல்யாணமாகி 1 வருஷம் கழிச்சுதான் தெரியும். அவரும் சந்தேகப்படும்படியா நடந்துக்கவே இல்லை. அப்போ நான் உங்க அப்பாவை பிள்ளையாண்டுட்டு இருந்தேன். 6 மாசம்னு நினைக்கிறேன். ஒரு நாள் ராத்திரி ஆத்துக்கு வரவே இல்லை. ரொம்ப பயந்துட்டேன். அப்போ அத்தை இருந்தா. அத்தை அவரை காணமே பயமா இருக்குன்னு கையை பிடிச்சுண்டு அழுத. பயப்படாத பூரணி, நானே முன்னாடி அவனை பத்தி எல்லாத்தையும் சொல்லி இருக்கணும். நாங்க ரொம்ப தப்பு பண்ணிட்டோமா. அவனுக்கு ஏன்தான் இப்படி புத்தி போனதோ தெரியல. நம்ம ஆத்து பரம்பரைக்கே இல்லாத இந்த குணம் 3 பொன் குழந்தைகளுக்கு அப்புறம் பிறந்ததாலேயோ என்னமோ அம்மா ரொம்பவே செல்லம் கொடுத்து கெடுத்துட்டான்னு தோன்றது. 15 வயசு வரைக்கும் அம்மா பக்கத்துல தான் படுத்துப்பான். அம்மா போனதும் அப்படியே கூட்டுக்குள்ள ஒடுங்கிட்ட மாதிரி யாரோடையும் பேசுறதில்ல. கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போக வர இருந்தான். இங்க இருக்கிற காலேஜுக்கு போனான்னு பேருதான். ஆனா படிச்சானான்னு தெரியல. அரசல் புரசலா காதுல விழுந்தது. நடத்த சரியில்லை. பொம்மநாட்டி சகவாசம் இருக்குன்னு கேள்விப்பட்டதும் குடும்பமே ஆடி போச்சு. ஆனா யாருக்கும் அவனை தட்டி கேட்க தைரியம் இல்லை. அம்மா கிட்டேயே படுத்து பழகிட்டவனுக்கு பொண்ணோட கதகதப்பு வேண்டியிருந்தது போல இருக்கு. கல்யாணம் ஆனா சரியாயிடும்னு லேசா எடுத்துட்டோம்னு தோன்றது. அத்தை என் கையை பிடிச்சுண்டு அழுதுட்டா. பூரணி, நாங்கள்லாம் சேர்ந்து உனக்கு மகா பாபம் பண்ணிட்டோம். ஒரு நாள் அவனை பார்த்து கேட்கணும். 18 வயசுல ஏன் தலைமுடி மட்டும் இல்லை என்னோட சந்தோஷம், நிம்மதி, ஏன் மொத்த வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நிக்கிற? என்ன ஆத்துல வச்சுண்டு உன்னால எப்படிடா உனக்கு இந்த மாதிரி நடந்துக்க முடியறது? ஒன்று
நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்கணும்னுட்டு. அப்படி கேட்காட்டா இந்த கட்டை வேகாது. கேட்டாளா இல்லையான்னுட்டு தெரியல. பூரணி, கோபாலனுக்கு உண்மையில நிறைய ஆசையும் மதிப்பும் இருக்குன்னு நான் நம்புறேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் அவனுக்குள்ள ஒரு குறுகுறுப்பு, குத்த உணர்ச்சி. வெளியில போய் காசை விட்டு எரிஞ்சா மனசாட்சிக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லையே. அத்தை தாத்தாவை நன்னாவே புரிஞ்சு வச்சிட்டு இருந்தா. இந்த விஷயமெல்லாம் தெரிய வரும்போது பரத்துக்கு 20 வயசு ஆகிவிட்டது. பாட்டி, இன்னும் நீங்க முக்கியமான விஷயத்தை பத்தி பேசவே இல்லையே. தெரியும் ராஜா, அத்தை பத்தி சொல்ற நேரம் வந்தாச்சு. தாத்தா மேல எனக்கு கோபம் வந்ததுக்கு முக்கிய காரணமே அவர் கடைசி வர தன்னோட தப்ப, அது என்ன எவ்வளவு காயப்படுத்தி இருக்கிறதுங்கிறத புரிஞ்சுக்காம சுயநலமா இருந்ததுதான். மனுஷனுக்குள்ள இத்தனை முரண்பாடா? தனக்கு ஒரு நியாயம், பிரத்தியாருக்கு ஒரு நியாயமா? கைலாசம் போனதும் எங்களுக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. 2 பேருக்கும் நடுவுல இருந்த திரை ஒரு இரும்பு சுவரா மாறிடுத்தோ. நீ பிறந்தப்போ உன்னை பார்க்க கூட வர மன நிலைமையில இருக்கல. அப்புறம் கொஞ்சம் மனசை தேத்தின்னு விட்டுட்டேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் என்னோட கவலையெல்லாம் பஞ்சா பறந்து போயிடும். அப்புறம் நீங்கள்லாம் வந்து போன சமயம் நான் எதையுமே காட்டிக்க விரும்பல. எங்க 2 பேருக்கும் நடுவுல கணபதி தான் ஒரு பாலமா இருந்தா. தாத்தா போய் காரியமெல்லாம் முடிஞ்ச உடனே நான் என் நகையெல்லாம் வித்து இந்த வீட்டை வாங்கிட்டேன். ஒரு பெரிய பூட்டா எடுத்து பழைய வீட்டை பூட்டினதும் தான் என் மனசுல இருந்த புயல் கொஞ்சம் அடங்கின மாதிரி தோணித்து. என்னமோ ஒரு கூண்டுக்குள்ள இருந்து வெளியில வந்த மாதிரி, அவரை வச்சு உள்ள பூட்டின மாதிரி. சில சமயம் நான் நினைச்சுப்பேன், விவாகரத்து கூட ஒரு வரப்பிரசாதமோன்னு. பிடிக்காம வாழற வாழ்க்கை ஒரு கொடுமை. 2 பேர்ல யாரோ ஒருத்தர் தன்னோட சுயத்தை இழந்தோ மறந்தோ வாழணும்னு என்ன அவசியம்? ஒரே வீட்டுல ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்காம பிடிக்காம யாருக்காக? பாட்டி, எப்படி உங்களால தனியாவே இதெல்லாம்? நினைச்சா ரொம்ப பெருமை பாட்டி. நிச்சயமா பண்ற. ஆனா அதுக்கான சக்தி குடுன்னு மட்டும் என் ஆசீர்வாதம் பண்ணு பாட்டி. பூரணி, கதை முடிந்து விட்டது. நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லின்னு இருக்கேன், என் பேச்சுக்கு மதிப்பே இல்லை. பாட்டி பாட்டின்னு அவா காலையே பிடிச்சு சுத்தின்னு இருந்தானே. இப்ப பாருங்கோ, என்னமோ அநாத குழந்தைகளுக்கு பள்ளிக்கூடமா. அம்மன் குடியிலேயே பழியா கிடக்கானே. எனக்கு படுத்தாலே தூக்கம் வரல. கிளப்ல எல்லாரும் பரத் என்ன பண்றான்னு கேக்குறச்சே மனசு விட்டு போச்சு. பானு, நீ படிச்சவ தானே. நான் ஒன்னு சொன்னா என் மேல பாயக்கூடாது. நீங்கள் எல்லாம் லேடிஸ் கிளப்ல சோஷியல் சர்வீஸ் பண்றேன்னு கிராமம் கிராமமா போய் என்ன பண்றேள்? ஏழை குழந்தைகளுக்கும் அநாத பசங்களுக்கும் எத்தனை உதவி பண்றேள்? அதத்தான் நானும் சொல்றேன். ஏன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது? கொஞ்சம் பொறுமையா கேளு. நீ உன் வசதி எதையும் குறைச்சிக்காம அதே சமயம் ஏழைகளுக்கு உதவணும்னு சௌகரியமா ஒரு வழியை தேர்ந்தெடுத்துட்ட. உனக்கு ராத்திரியில ஏசி இல்லாம தூக்கம் வராது. நானும் உனக்கும் ஒரு படி மேல உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு செக் எழுதி கொடுத்துட்டா எல்லாம் முடிந்ததுன்னு நினைக்கிறவன். பெரிய பெரிய கார்ப்பரேட்ஸ் எல்லாம் ஸ்பான்சர் பண்றதோட தங்க கடமை முடிஞ்சிட்டதான் நினைக்கிறவா. கம்பெனி டாக்ஸ்க்காக தங்க கையில இருந்து கூட கொடுக்கறது இல்ல. எல்லாருமே உதவி பண்ணணும்னு நினைக்கிறவாதான். தப்பே இல்லை. இதுல நம்ம பரத் மாதிரி ஒரு சிலர் அவளோடையே தங்கி அவளோடையே சாப்பிட்டு தூங்கி அவா வாழற வாழ்க்கையை வாழ்ந்து, he is simply great. You should be proud of your son, our son. திருப்பதிக்கு நேரே ஹெலிகாப்டர்ல போய் இறங்குறவா இருக்கா. கோவில் வாசல் வரைக்கும் கார்ல போறவாளும் உண்டு. சிலர் படியேறி வரேன்னு வேண்டிக்கிறா. சில பேர் பாத யாத்திரையாவே போறா. எங்க அத்தை மாதிரி சில பேர் மஞ்ச துணியில காசு முடிஞ்சு போறவா கையில கொடுத்துடுவா. அவ சௌரியம் போல. எது உண்மை பக்தின்னு சொல்ல முடியுமா? பரத்தை அவன் போக்குல விட்டுடுமா. அவனுக்கு சக்தி கொடுன்னு நாம பிரார்த்தனை மட்டும் பண்ணுவோமே. அம்மன் குடியில அம்பாள் மட்டும் குடியிருக்கிறதா நான் நினைக்கல. எங்க அம்மாவும் இன்னமும் அங்க குடியிருக்கா. அவ பரத்துக்கு ஒரு குறையும் வராம பார்த்துப்பா. நம்பு. பாரதி சொன்ன மாதிரி மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும்.
இதோட இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.